ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கிராமத்து முறைப்படி கேப்பக்கூழ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கேப்பக்கூழ் வச்சு குடிச்சிங்கன்னா உடல் சூட்டை எல்லாமே தணிச்சு கொடுக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் ராகி மாவில் தான் கூழ் பண்ண போகிறேன். அதனால் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற மாவு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்த மாவு பாக்கெட்டு தான். அதிகமான குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடையில் வந்து முழு ராகியாக வாங்கிட்டு வந்து அதை வந்து மிஷினில் வந்து அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமான குவான்டிட்டி வரும், நீங்கள் வச்சு அதிகமாகவும் சாப்பிட்லாம். இந்த மாவுக்கு நிறைய ஊரில் பேர் பார்த்தீங்கன்னா ராகின்னு சொல்லுவாங்க, கேழ்வரகு சொல்லுவாங்க, கெவுருன்னு சொல்லுவாங்க. பல பேர் உண்டு இந்த மாவுக்கு. 1.5 கப் அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே கூழ் பண்ணும்போது மாவை வந்து புளிக்க வச்சுட்டு தான் கூழ் பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் வந்து மாவு வந்து டேரெக்டாக கூழ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வராது. கிராமத்தில் பண்ணுற மாதிரி இந்த டேஸ்ட் வரணும்னா இந்த மாதிரி புளிக்க வச்சு செஞ்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும். மாவு வந்து கெட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். முக்கியமாக தாராளமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கூழ் பண்ணும்போது அங்கங்கே கட்டியே இல்லாமல் நல்லா புளிச்சு வரும். கரைச்சதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு நாளாவது இது தேவைப்படும். 3 நாள் ஆகும் மொத்தம் கூழ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து இதை புளிக்க வைக்க போகிறோம். அடுத்த நாள் தான் கூழ் காய்ச்ச போகிறோம். 3ஆவது நாள் தான் அதை குடிக்க போகிறோம். எப்போவுமே வந்து கூழ் பண்ணுறதுக்கு 3 நாள் தேவைப்படும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது அந்த கூழ் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இந்த மாவு புளிக்க வச்ச டைம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் சாயங்காலம் 4 மணி அந்த மாதிரி புளிக்க வச்சேன். மறுநாள் காலையில் 11 மணிக்கு எடுத்து நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி புளிச்சு நல்லா நுரத்தள்ளி இருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கப்புறம் கூழ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கூழ் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கெலாம் நல்லாவே புளிச்சு வந்துடும். ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துருந்தேன். செகண்டாக நான் வந்து 1/4 கப்பு அந்த மாதிரி எடுத்திருந்தேன். அந்த அளவுக்கு தான் நீங்கள் அரிசி எடுத்துக்கணும். எந்த அளவால் செகண்ட் கப்பில் நான் எடுத்து போட்டேனோ அந்த அளவு தான் சேர்க்கணும். அதே மாதிரி கூழ் பொறுத்த வரைக்கும் 3 மடங்கு மாவு இருக்கணும், 1 மடங்கு தான் அரிசி இருக்கணும். அதிகமான குவான்டிட்டி மாவு இருக்கணும், கம்மியான குவான்டிட்டி தான் ரைஸ் இருக்கணும். இந்த மாதிரி அளவில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 300 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருந்தேன். 100 கிராம் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து அரிசியில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour மட்டும் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறி வரும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசி பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுத்திங்கன்னா தான் நல்லா குழஞ்சி வரும். நம்ம கூழ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா நார்மலாக அரிசி குருணை அந்த மாதிரி கூட இருக்குது பாருங்கள், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா முழுசாக இருக்கிற அரிசி கூட 2ஆக உடச்சிட்டு கூட நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூழை பொறுத்த வரைக்கும் அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வர மாதிரி ரைஸ் எடுத்துக்கோங்க. வீட்டில் சாப்பாட்டு அரிசி இருந்தாலும் லைட்டாக மிக்சியில் வந்து அடிச்சுட்டு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கூழ் கிண்டுற அளவுக்கு பெரிய பானையில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை கழுவி சேர்த்துக்கலாம். நான் கூழ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். கழுவி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரணும். தயிர் சாதத்துக்கு நம்ம எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி மெத்தடில் தான் வேக வைக்கணும். சுகர் வந்து ஹை லெவலில் இருக்கவங்க இந்த மாதிரி கூழ் வந்து குடிக்கிறது கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து ராகி மாவை கரைச்சிட்டு அப்படியே வந்து ஹீட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுட்டு அதை உப்பு போட்டு குடிங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கூல் ஐட்டமாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம அரிசி சேர்த்துருக்கிறதுனால மறுநாள் தான் அதை நம்ம குடிக்க போகிறோம். 3 நாள் கிட்ட ஆகும். பழைய சாத கணக்கு தான், அதனால் சாப்பிடக்கூடாது. இந்த அரிசிக்கு தாராளமாக தண்ணி வச்சுட்டு எந்த வேலை வேணாலும் பாருங்கள், ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு. ஏன்னா இது நல்லா வெந்து வரணும். எவ்வளோ நேரம் வேகுதோ அவ்வளோ நேரம் நமக்கு அந்த அரிசி வெந்து வரும். கூழ் நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அரிசி நல்லா வெந்து வந்திருக்க பதம். அந்த மாதிரி வரும்போது நெக்ஸ்ட்டு வந்து கூழ் நம்ம புளிக்க வச்சோம் பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அரிசி நல்லா வெந்திருக்குது, குழஞ்சி போயிருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது தான் ஆட் பண்ணணும். சாதமாக இருக்கும்போது கூட கூழ் பண்ணலாம். ஆனால் நம்ம சாப்பிடும் போதெல்லாம் அந்த சாதம் வந்து கொஞ்சம் முழுங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கொலைய வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மாவு சேர்க்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு பக்கம் மெதுவாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்படி தான் பண்ணணும். ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிண்டலான்னு பண்ணினா நமக்கு கெட்டி ஆகிடும். ப்ராப்பராக நமக்கு வராது, மாவு தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஒரு பக்கம் நல்லா ஊற்றிட்டே இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கையை எடுக்காமல். ஒரு 5 நிமிஷம் விடாமல் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோலே இருந்துட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கூழ் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. 1 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூழ் அப்போ தான் நல்லா வெந்து வரும். மாவு வந்து நல்லா வேகணும். மாவு பச்சையாக மட்டும் இருந்துச்சுன்னா கூழோட டேஸ்ட்டே மாறிடும், நல்லா இருக்காது. அதனால் நல்லா வெந்து வரணும்னா ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துட்டு இந்த மாதிரி தாராளமாக நல்லா வேக வைங்க.
ஃபஸ்ட்டு மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் இருக்கும், அதேமாதிரி அடி பிடிக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கையில் நீங்கள் லைட்டாக வந்து வச்சு பார்க்கும்போதே தெரியும் மாவு நல்லா வெந்துருச்சுன்னு. சப்போஸ் உங்களுக்கு அதுக்கப்புறமும் கொஞ்சம் வேகாதமே தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். கூழ் எல்லாமே நமக்கு வெந்து வரும். அதிகமாக நமக்கு பார்த்திங்கன்னா கூழ் தான் தெரியணும். ரைஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளை போட்டிங்கன்னா கூழ் பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். கிராமத்து சுவை அப்படியே இருக்கும். தேவையானாலும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஆப்ஷனல் தான், இப்போ சேர்க்கறனாலும் சேர்க்கலாம். நீங்கள் கூழ் கரைக்கும் போது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே வேக வைக்கும் போதே கூழில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமும் தேவைப்படும் போது கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கூழ்லாம் கொடுப்பாங்க. இதை அப்படியே கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக காய்ச்சி கொடுத்தாங்கன்னா அப்படியே சுடக்கூழாக கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதுவும். ஆனால் அதை விட இந்த மாதிரி புளிக்க வச்சு சாப்பிடும் போது தான் இன்னும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த கூழை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு இது தெரியவே தெரியாது. வெந்துருச்சுன்னு நினச்சி நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடாதீங்க. இது நல்லா உருண்டு வரணும். கையில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த மாவு, அதேமாதிரி வாயில் லைட்டாக வச்சு பாருங்கள் மாவு வெந்துருச்சான்னு உங்களுக்கு அதிலே தெரியும். பச்சை வாசனை மாதிரி ஸ்மெல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா வெந்துருச்சு. அதேமாதிரி ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோலே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கூட வச்சிங்கன்னா மேலே நல்லா பபுளாக நமக்கு வந்து அந்த கூழ் எல்லாமே நல்லா வெந்து வரும். கையில் நான் எடுத்து பார்த்தேன், எனக்கு நல்லா உருண்டு வருது கூழ் வெந்துருச்சு. அப்படியே தட்டை போட்டு மூடிட்டு மறுநாள் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், கூழ் சூப்பராக வந்துடும். 3 நாள் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து மாவு புளிக்க வைக்கிறதுக்கு 1 நாள், மறுநாள் வந்து கூழ் காய்ச்சி எடுக்கணும், 3ஆவது நாள் தான் கரைச்சி குடிக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், கூழ் டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3ஆவது நாள் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நம்ம கூழை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். முதல் நாள் கூழ் காய்ச்சி வச்சுருந்தோம். இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. கூழுக்கு மேலே லைட்டாக வந்து காஞ்சது மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரைஸ் எல்லாம் மேலாப்பில் இருக்கிறனால கொஞ்சம் காஞ்சிருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மீதி கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம கரைக்க போகிறோம். இதை அப்படியே எடுத்து மாட்டுக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும், மாடு சூப்பராக சாப்பிட்டு போகும். இல்லை நீங்கள் வெறுதாக கூட சாப்பிட்றதா கூட இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் எப்போவுமே அந்த மேலே வருது பாருங்கள், அந்த காஞ்சது அது எல்லாத்தையும் எடுத்து மாட்டுக்கு போட்டுருவேன். நான் வந்து உப்பு போட்டு இதை காய்ச்சிருக்கிறதுனால எனக்கு இதை ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் உப்பு போடாமல் இதை வேக வச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 2 நாள் வெளியிலேயே வச்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தேவையான அளவுக்கு கூழெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்து கரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டி தயிர், மோர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வெங்காயம் போடணும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சும்மா கொஞ்சமாக வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூழ் கரைக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கையால் இந்த மாதிரி ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கரண்டி மட்டும் போட்டுறாதீங்க, ப்ராப்பராக வந்து கரையாது. கையில் கரைக்கும் போது அந்த கெட்டியே எல்லாம் ஃபுல்லாக உடச்சி நம்ம வந்து கரைச்சி எடுக்க முடியும். கூழை பார்த்தீங்கன்னா 2 விதமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி கரைச்சும் குடிக்கலாம், இல்லைனா கெட்டி கூழாக எடுத்து வச்சு கருவாட்டு குழம்பு, கறி குழம்புலாம் கூட ஊற்றி கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி கரைச்சி கூழாக குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ராகி மாவு பார்த்தீங்கன்னா 1 கப்பு இருந்ததுனாலும் போதும். டக்குன்னு இந்த மாதிரி கூழாக செஞ்சு குடிச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டியாக மட்டும் இதை கரைக்காதீங்க, கொஞ்சம் நல்லா லிக்விடாக பார்த்து கரைச்சிக்கோங்க, குடிக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கூழில் நான் வந்து உப்பு சேர்க்கலை, ஏன்னா காய்ச்சும் போதே நான் வந்து உப்பு சேர்த்து தான் நான் காய்ச்சி எடுத்துருக்கனால நான் உப்பு ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு கரைச்சிக்கோங்க. கரைச்சி பார்த்துட்டு லைட்டாக உப்பு இருக்கா நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூழ் பார்த்தீங்கன்னா குடித்த உடனேயே நல்லா வயிறு திம்முன்னு இருக்கும். 1 கிளாஸாக குடிச்சிருப்போம், வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பசியும் தூண்டி எடுத்துரும். இந்த கூழ் வந்து டக்குன்னு டைஜஸ்ட் ஆகிடும், ஏன்னா அந்த கூழோட எஃபெக்ட் அவ்வளோ வேலை செய்யும். கூழ் ரெடி ஆகிடுச்சு, இதை அப்படியே குடிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி மண்பானையில் ஊற்றி குடிங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா மண்பானையோட வாசனை, அந்த கூழோட டேஸ்ட்டு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். கூழில் வந்து மாங்காய் துருவியோ இல்லை கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் புளிப்பாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மேலாப்பில் கொஞ்சம் தயிரும் வெங்காயம் வேர்க்கடலை நம்ம முன்னாடி என்ன போட்டோமோ அதே மாதிரி லாஸ்ட்டில் இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே வாயை வச்சு குடிச்சிங்கன்னா சொல்லவே முடியாத டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூழை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சைடிஷ் தான், என்ன சைடிஷ் வேணாலும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்க பச்சை மிளகா, ஊறுகாய் மிளகா இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஊறுகாய் கூட நல்லாயிருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் வடை இருக்கிறதுனால சரி நான் வடையோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி மாங்காய் மிளகாய்த்தூள்லாம் போட்டு ரோட்டில் பார்த்திங்கன்னா தள்ளு வண்டியில் இந்த மாதிரி தான் நிறைய சைடிஷ் கொடுப்பாங்க. அந்த சைடிஷை பார்த்தே நம்ம கூழ் சாப்பிடணும் போலே தோணும். என்ன தான் சைடிஷ் கொடுத்தாலும் அந்த கூழுக்கு அந்த கருவாட்டு குழம்பு தான் எப்போவுமே என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், செம்ம சூப்பராக இருக்கும். கூழுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக என்ன சைடிஷ் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கேப்பக்கூழ நான் செய்கிற மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அடிக்கடி இந்த வெயிலுக்கு செஞ்சு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிடுவீங்க. கேப்பக்கூழோட டேஸ்ட் எப்படி இருக்கு நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கூழ் சாப்பிடும் போது இந்த சைடிஸ் எல்லாமே வச்சு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதோட சேர்த்து கருவாடு இருந்தால் இன்னும் சாப்பிடுங்க. இன்னும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.